ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். I greet you in the loving name of Lord Jesus Christ. ஐரோப்பா தேசங்கள் முழுவதிலும் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை இந்த நிகழ்ச்சியின் வழியாக சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். I delight in the Lord to meet up with the children of God from different countries of Europe. சென்ற வருடங்கள் முழுவதிலும் நாம் அநேக விதமான கஷ்டமான சூழ்நிலையின் வழியாய் நாம் கடந்து வந்த போதிலும், even though we came through tough times in the last year, ஆண்டவர் இன்றைக்கு வரைக்கும் நம்மை சுகபத்திரமாக அரவணைத்து காத்து வருகிறார். The Lord has embraced us and kept us, in a secured way. அதற்காக நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்த வேண்டும். We should praise the Lord and say thank you Lord for that. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மனிதர்கள் இவ்விதமான கொள்ளை நோயினால் மரித்திருக்க, Hundreds and thousands of people have died because of this pandemic. ஆண்டவர் உங்களையும் என்னையும் மிச்சமாக வைத்திருப்பதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. But there is a purpose for the Lord to leave us over, in this situation. நாம் இவைகளுக்கு எதிராக கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபித்து ஒரு யுத்தம் செய்ய வேண்டும். We have to fight a battle against all these evils at the feet of the Lord. சாத்தான் வைத்திருக்கிற அவனுடைய திட்டங்கள் எதுவும் நிறைவேறக்கூடாது. And none of the plans of the Satan should be fulfilled. இனி வருகிற நாட்களிலே தேவனுடைய சித்தம்தான் இந்த பூமியிலே நிறைவேற வேண்டும். In the coming days, only the will of the Lord should be fulfilled on the earth. சென்ற வருடம் முழுவதும் மிகுந்த ஒரு கடினமான சூழ்நிலையின் வழியாக நாம் கடந்து போக நேரிட்டது. Last year we were compelled to go through a tough time in our lives. ஒரு பெரிய கொள்ளை நோய் உலக நாடுகள் முழுவதிலும் பரவினது. A pandemic cutting across the nation of the world was spreading. இவ்விதமான கொள்ளை நோய்கள் அடிக்கடியாக உலகத்தில் அநேக சமயங்களில் உண்டாகி இருக்கிறது. In the past, on so many occasions, such pandemics have hit the world. அநேக வருடங்களுக்கு முன்பாக உண்டான ஸ்பானிஷ் ஃப்ளூ என்கிற ஒரு வைரஸ் நோய், There was once upon a time, disease hit called Spanish flu. லட்சக்கணக்கான ஜனங்களை ஒரே நேரத்திலே அது கொன்றொழித்தது. And one time it killed hundreds and thousands of people. அதே போல இங்கிலாந்து தேசத்திலே இந்த எலிகளினால் உண்டான ஒரு கொள்ளை நோய் லட்சக்கணக்கான மனிதர்களை கொன்றொழித்தது. In the same fashion, in the country England, a disease pandemic because of rat killed hundreds and thousands of people. இது போல இன்னும் அநேக கொள்ளை நோய்களை பற்றி நாம் நிறைய செய்திகளை சொல்லிக் கொண்டே வரலாம். We can list out like this so many other pandemics that hit the world in the past. ஆனால் இந்த முறை வந்திருக்கிற கொள்ளை நோய் வித்தியாசமானது. But this time the pandemic that we see is different one. அன்று ஒரு காலத்தில் அந்த ஸ்பெயினிலே உண்டான ஸ்பானிஷ் ஃப்ளூ, The Spanish flu that hit the country Spain in those days, அது ஸ்பெயின்ல மாத்திரம் தான் பரவிற்று. it spread only in the nation Spain. அதை ஒட்டியுள்ள சில தேசங்களில் வேண்டுமானால் அது பரவி இருக்கலாம். Maybe it also spread in the nearby countries. அதே போல இங்கிலாந்து தேசத்தில் பரவின அந்த பிளேக் என்ற கொள்ளை நோய், So the same plague that hit England, அது இங்கிலாந்தையும் அதை சுற்றி இருக்கிற சில நாடுகளில் மாத்திரமே பரவினது. it affected England as well as the nearby countries. ஆனால் உலக சரித்திரத்தில் முதல் முறையாக, But for the first time in the history of the world, உலகம் முழுவதிலும் ஒரு கொள்ளை நோய் பரவி இருக்கிறது. if there is a pandemic that hit the entire world, and that is this one. இது கர்த்தருடைய வருகை காலத்துக்கு முன்பாக நடைபெற போகிற அடையாளத்தின் அடையாளமாக இருக்கிறது. It was a clear sign of the thing that is supposed to happen before the coming of the Lord. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சொன்ன பல்வேறு விதமான ஆபத்தான சூழ்நிலைகள், Because the dangerous situation that was foretold by the Lord Jesus, உலகம் முழுவதிலும் நடக்க காணும்போது, when you see happening in the entire world, இயேசுவின் வருகை சமீபம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். we should understand the coming of the Lord is at close. இதைத்தான் இயேசு கிறிஸ்து லூக்கா சுவிசேஷம் 21வது அதிகாரம் 35வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறார். This is what the Lord Jesus is mentioning in Luke chapter 21 verse 35. இந்த ஆபத்துகள் எல்லாம் உலகத்தில் இருக்கிற பூமியில் இருக்கிற யாவர் மேலும் ஒரு கண்ணியை போல வரும் என்று. It will all these dangers will come upon the people who live on the earth as a snare. முதல் முறையாக உலகம் தழுவின ஆபத்துகள் நடைபெற ஆரம்பித்திருக்கின்றன. For the first time worldwide danger has happened. ஆகவேதான் நாம் மிகுந்த விழிப்போட இந்த காரியங்களை அணுக வேண்டும். So we have to be alert and approach this.
கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. The coming of the Lord is at close. அதற்கு முந்திக் கொண்டு அந்து கிறிஸ்துவின் வருகையும் சமீபமாக இருக்கிறது. At the same time, the coming of the Antichrist is also approaching closer. அதற்குண்டான அடையாளங்கள் தான் தீவிரமாக உலக நாடுகளில் நிறைவேறி வருகிறதை பார்க்கிறோம். The signs of those things are happening in the countries of the world. That's what we see. இப்பொழுது நடந்து வரும் இந்த கொள்ளை நோய்கள், The plague that we are seeing now, ஆரம்பம் மாத்திரம்தான். it is only a beginning. இது போன்ற இன்னும் பல்வேறு விதமான ஆபத்துகளை கடைசி காலத்தில் நடக்கும் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். Jesus has told already that such things, such dangers will happen in the end days. இவ்விதமாக உண்டாகும் ஆபத்துகளுக்கு தப்புவதற்கு ஒரே ஒரு வழியைத்தான் இயேசு நமக்கு கற்பித்து சொல்லி இருக்கிறார். Jesus has taught us only one way to escape from all this, pandemic situation. இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி To escape from all of this, மனுஷகுமாரன் வரும்பொழுது அவரை எதிர்கொள்ள பாத்திரமாக நீங்கள் நிற்கும்படிக்கு, to make us worthy to approach and expect the Lord Jesus, எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபியுங்கள் என்றார். we should be always stay in prayer. அதற்காகத்தான் நாம் இந்த நாட்களிலே கர்த்தருடைய பாதத்தில் அதிகமாய் ஜெபித்து வருகிறோம். That is why these days we are spending more time in prayer at the feet of the Lord. இவ்விதமான கடைசி கால ஆபத்துகளை ஜெபத்தினால் மாத்திரம்தான் சந்திக்க முடியும். We can face all these dangers in these last days through prayer alone. ஆண்டவர் இக்காலங்களில் நடந்து வரும் இந்த ஆபத்துகளை குறித்து பல வருடங்களுக்கு முன்பாகவே நமக்கு தீர்க்க தரிசனமாக வெளிப்படுத்தி சொல்லி இருக்கிறார். Years ago, the Lord himself has spoken to us through prophecies concerning what we are seeing today. இதை ஆண்டவர் சொல்லி இருக்கிற இந்த ஆபத்தான கிரியைகள், As the Lord told, these dangerous happenings ஒன்றின் பின் ஒன்றாக அலையலையாக தேசத்திலே வரும், will come one after another as a wave. ஆகவேதான் இவைகளை எல்லாம் நம்ம நுணுக்கமாய் கவனித்து பார்க்க வேண்டும். So we have to pay more detailed attention about all these things. கர்த்தர் குறிப்பாக ஐரோப்பிய தேசங்களுக்கும், Concerning the European nations, அதிலும் குறிப்பாக இந்த பிரிட்டனுக்கும், more in particular Britain, கர்த்தர் வெளிப்படுத்தி சொன்ன பல தீர்க்க தரிசன வார்த்தைகள் இங்கு இருக்கிறது. we have a lot of prophecies the Lord has given concerning these nations. இவைகள் எல்லாம் கர்த்தர் அநேக சமயங்களில் நாங்கள் அவருடைய பாதத்தில் காத்திருந்த போது வெளிப்படுத்தி பேசினார். When we waited upon the feet of the Lord, he revealed to us at different times. இப்பொழுது நான் உங்களுக்கு வாசித்து சொல்ல போகிற இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள், The prophetical words that I'm going to read for you today, 2013, 14, 16, 18 ஆகிய வருடங்களில் கர்த்தர் வெளிப்படுத்தி சொன்ன வார்த்தைகளாகும். where the revealed word of the Lord in the year 2013, 14, 16 and 18. இப்படி கர்த்தர் வெளிப்படுத்தி பேசுகிறார் என்பதை வைத்தே, Based on that the Lord is revealing in this fashion, உங்கள் தேசங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம் என்பது உங்களுக்கு தெளிவாக தெரிகிறது. you should clearly understand that we have been praying for your nation sincerely. ஆம், உங்களுக்காக ஒரு குழுவினர் நாலுமாவடியில எப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். A group of people at Nalumavadi in India are continuously praying for your country. இந்த ஆபத்து காலத்தில் மாத்திரமல்ல, Not only during this pandemic situation, இந்த கொள்ளை நோய் காலத்துல மாத்திரமல்ல, not only during this plague condition, பல வருடமாக உங்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறார்கள். but for years they have been remembering you and praying for you. ஆகவேதான் கர்த்தர் இந்த காரியங்களை 2013 வெளிப்படுத்த ஆரம்பித்திருக்கிறார். That is why the Lord has been revealing concerning these matters since 2013. அவைகளை தொகுத்து நான் உங்கள் நடுவில் கொண்டு வந்திருக்கிறேன். I have compiled all of this and brought for you. இவைகளை நுணுக்கமாக வாசித்து பார்க்கும் பொழுது, If you read carefully, இந்த கொள்ளை நோய் உண்டாவதற்கு முன்னும் பின்னுமாக பல காரணங்கள் இருக்கின்றன. there are pre as well as post reasons for all of this. இந்த ஆபத்தை தொடர்ந்து வருவதற்கு இன்னும் பல ஆபத்துகள் தயாராக இருக்கின்றன. There were few dangers awaiting to happen following this danger. ஏனென்றால் இப்பொழுது உண்டாயிருக்கிற இந்த கொள்ளை நோய் என்பது இயற்கையாக உண்டான ஒரு கொள்ளை நோய் அல்ல. Because this pandemic that we see today is not a natural one. இது மனிதர்களால் உண்டாக்கப்பட்டது. It was man-made. அப்படியானால் அவர்கள் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக இந்த கொள்ளை நோயை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள். That means they have unleashed this issue for a purpose.
அதை கர்த்தர் பல வருடங்களுக்கு முன்பாகவே நமக்கு வெளிப்படுத்தி சொல்லி இருக்கிறார். The Lord has revealed about that few years ago. இப்பொழுது நான் அவைகளை ஒன்றொன்றாக உங்களுக்கு வாசித்து சொல்ல போகிறேன். Now I am going to read and tell you one by one. அதற்கு பிறகு நாம் இதில் இருக்கிற முக்கியமான குறிப்புகளுக்காக ஜெபிக்க போகிறோம். And following that we are going to pray for the important matters concerning this. ஒருவேளை உங்கள் தேசங்களுக்காக நீங்கள் இனி வருகிற நாட்களில் தொடர்ந்து ஜெபிக்க விரும்பினால், If you want to, perhaps pray for your country in the coming days, நீங்கள் இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தோடு நீங்கள் தொடர்பு கொண்டால், you can get connected to Jesus Redeems Ministries. இந்த தீர்க்க தரிசனத்தில் இருக்கிற முக்கியமான தீர்க்க தரிசன குறிப்புகளையும், Then they'll be able to share with you the important, prophetical, revelation அதற்காக நீங்கள் கர்த்தருடைய பாதத்தில் ஜெபிக்க வேண்டிய காரியங்களையும், and the prayer points that, you have to pray for that, over that. உங்களுக்கு அவர்கள் அனுப்பி வைப்பார்கள். And they will share with you. அதை பெற்றுக்கொண்டு நீங்கள் ஜெபிப்பதோடு, And you can receive and pray. தேவன் பேசி இருக்கிற இந்த வார்த்தைகளை உங்களுக்கு தெரிந்த அநேகருக்கும் நீங்கள் பரவ செய்யணும். You can also share and spread across about the spoken word of the Lord with others. இந்த வருஷம் துவங்கும் போது, At the beginning of this year, சென்ற வருடத்தில் இருந்த பயங்கரங்கள் எல்லாம் நின்றுவிடும் என்று நாம் நினைத்துக் கொண்டிருந்தோம். we were thinking that all the dangers of the last year 2020 would have come to an end. ஆனால் இந்த வருடம் ஆரம்பித்த போது முன்னர் இருந்ததை விட அதிகமான அந்த கொள்ளை நோய் பாதிப்போடு நாம் ஆரம்பித்திருக்கிறோம். But unfortunately, we started this year with intense, danger as well. அதிலும் குறிப்பாக இங்கிலாந்து தேசத்திலே இதனுடைய பரவல் வெகு தீவிரமாக இருக்கிறது என்று நாங்கள் அறிந்தபோது, When we came to know, but this damage by the pandemic situation is very severe in England. இங்கே உங்களுக்காக நாலுமாவடியில் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். People are praying at Nalumavadi for you. உங்களுக்காக மற்றவர்கள் எவ்வளவுதான் ஜெபித்தாலும், No matter how much other people pray for you, சம்பந்தப்பட்ட நீங்களும் ஜெபிக்கும் போதுதான், when you, the concerned people, also pray, ஆண்டவரிடத்திலிருந்து உடனடியான விடுதலையையும் ஒரு பதிலையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். we can receive answer from the Lord. இப்பொழுது கர்த்தர் நமக்கு பேசி சொன்ன வார்த்தைகளை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். Now I read the word the Lord has spoken to me. அவைகளை நீங்கள் மிக கவனமாக கவனிச்சு பார்க்கணும். You have to pay serious attention on them. அதற்கு முன்பாக நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஒரு சிறு ஜெபம் செய்து கொள்ளலாம். Before that, we bow our head and pray. அப்படி எல்லாரும் கண்ணை மூடி கர்த்தர் நோக்கி பாருங்கள். Let's close our eyes and look up to the Lord. எங்கள் ஜீவனுள்ள பரலோக பிதாவே, Our loving heavenly Father, உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்கிறோம். we experience your presence. நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற அலாதி பிரியத்திற்காக ஸ்தோத்திரம். Lord, we thank you for the deep love you have concerning us. எங்கள் தேசங்களை நீர் நேசிப்பதற்காக ஸ்தோத்திரம். Thank you for loving our countries. அதில் வரக்கூடிய ஆபத்துகளை எங்களுக்கு முன்னறிவித்ததற்காக ஸ்தோத்திரம். Thank you, Lord, for foretelling the danger awaiting our country. அவைகளை எப்படி நாங்கள் எதிர்கொள்ள வேண்டும் என்று கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். Thank you, Lord, for teaching us how to face those challenges. நீர் எங்களுக்கு சொன்ன அந்த வார்த்தைகளை நாங்கள் கவனிக்கும் போது, Lord, when we pay attention to what you have spoken, கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுடைய உள்ளத்தை அகலமாய் திறப்பாராக. may the Holy Spirit open our hearts wide அந்த வார்த்தைகளை விளங்கிக் கொள்ளத்தக்கதான ஞானத்தை தருவாராக. and give us the wisdom to understand those words. தேவனுடைய கரம் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இப்பொழுது அது ஆசீர்வதிப்பதாக. May the hand of God will bless your children right now. ஒரு பலத்த அபிஷேகம் அவர் மேல் இறங்குவதாக. May the powerful anointing come upon them. அவர்கள் தலை தண்ணீராய் மாறுவதாக. May the head be turned into water. அவருடைய கண்கள் நீரூற்றாய் மாறுவதாக. May the eyes be turned into fountain of இந்த the water. தீமை முடிவுக்கு வருகிற வரைக்கும், Until this evil comes to an end. அவர்களுடைய இருதயம் ஓய்வில்லாமல் ஜெபித்துக் கொண்டே இருப்பதாக. May the hearts untiringly praying continuously. நீர் எங்களுக்கு தந்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. Thank you for the words that you have given to us. அதை கவனித்து பார்க்க எங்களுக்கு அனுகிரகம் தாரும். Give us the grace to pay more attention towards them. இயேசுவின் நாமத்தில் எங்கள் பிதாவே. In Jesus' name, our Father. ஆமென். Amen. நான் இப்பொழுது அந்த வார்த்தைகளை உங்களுக்காக வாசிக்கிறேன். I read the words for you now. என்னுடைய ராக்கால நித்திரையில் நான் நெடுந்துனியாய் தூரத்தில் ஒலித்த எக்காலத்தின் சத்தத்தை கேட்டு விழிப்படைந்தேன். இது என் வாழ்க்கையில நடந்த, நான் இந்த தரிசனங்களை கர்த்தர் பேசின வார்த்தைகளை கேட்டபோது எனக்கு என்ன நடந்தது என்பதை
முதல் வரியில நான் சொல்லியிருக்கிறேன், அது ரெண்டாவது வார்த்தை. ராக்கால நித்திரையில் நான் நெடுந்தொனியாய் தூரத்தில் ஒலித்த எக்காலத்தின் சத்தத்தை கேட்டு விழிப்படைந்தேன். அப்போது மனித சத்தமல்லாத வேறொரு சத்தம் மனிதர்கள் பேசுகிற வண்ணமாக என்னோடு பேசி, தேசங்கள் எங்கிலும் உருமிக்க எழும்பும், ஆபத்து வருகிறது, ஆபத்து வருகிறது என்று சொல்ல கேட்டேன். அந்த சத்தம் ஒரு வெண்கலத்தில் எழும்புகிற சப்தம் போலவும், எக்காலத்தினுடைய கீழ்ஸ்தாயியில் எழும்புகிற சத்தம் போலவும் இருந்தது. During the slumbering of the night times, I woke up having heard the sound of a long trumpet blowing from a distant place. At that moment, a noise not like that of a man, but a different one, spoke and said thus, "Destructions shall fall upon all the nations simultaneously. Behold, destructions shall fall, says the Lord." That sound was like the sound which was created by bronze, and the noise that comes from the lower note of the trumpet. எனக்குண்டான அந்த சத்தத்தின் பொருளை அறிய நான் ஜெபத்தில் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்த சமயத்தில் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, தேசங்கள் மேலெங்கும் ஒருமிக்க எழும்பும் ஆபத்துகள் வருகிறது வருகிறது என்று நீ கேட்ட அந்த சத்தமானது பூமியின் மேலெங்கும் எழும்பவும் அது படரவும் மேற்கொள்ளவும் தக்கதாக புறப்பட போகும் பொல்லாத கிரியைகளின் காலம் இதோ சீக்கிரமே வருகிறது என்று எச்சரிக்கும்படிக்கே உனக்கு சொல்லப்பட்டது. When I was waiting in order to understand the interpretation of the sound that came to me, the word of the Lord came to me saying, "The voice which you heard that said, destruction shall simultaneously arise in all the nations, destructions shall come simultaneously," is a time wherein the evil shall come very soon, set out in all the world, and spread and prevail upon. Behold, this was heralded as a warning. இதோ அன்றியும் கடைசி காலங்களில் உண்டாகும் என்று நீ வாசித்திருந்த காரியங்கள் எல்லா காலங்களிலும் ஆங்காங்கே நடைபெறுகிறதா இருந்தாலும், கடைசி காலத்திலோ அவைகள் பூமி எங்கிலும் ஒருமிக்க எழும்புகிறதாக இருக்கும். உலகம் தழுவியதாக நடைபெறப் போகும் பொல்லாத கிரியைகளின் காலம் சீக்கிரமே வெளிப்பட ஆரம்பிக்கும். அந்நாட்களில் எழும்பும் தீமைகளானது பூமியின் ஒரு முனை துவங்கி மறுமுனை வரைக்கும் வியாபித்திருக்கும். பெருவாரியான தேசங்களிலும் அநேக தீவுகளிலும் அது ஒருமிக்க எழும்பும். Furthermore, even though the events which you read are taking place here and there at all time periods, yet during the last days they shall simultaneously occur all over the world. The evil deeds which shall take place all over the world will soon begin to manifest. The wicked deeds which shall arise during those days will originate from one end and engulf to the expanse of most of the nations and islands at the same time. அது பஞ்சமானாலும், அது பட்டயமானாலும், அது கொள்ளையானாலும், ஒரு கொள்ளை நோயானாலும், இடிகிறதானாலும், எரிகிறதானாலும், பரவுகிறதானாலும், அழிகிறதானாலும், அது பூமியின் ஒரு முனை துவங்கி மறுமுனை வரைக்கும் வியாபித்திருக்கிற பெருவாரியான தேசங்களிலும் அநேக தீவுகளிலும் ஒருமிக்க எழும்பும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Be it famine or sword or pestilence or destruction or fire or anything that spreads and anything that ruins, it shall originate from one corner of the world, and it shall simultaneously appear in the vast of the expanse of all the nations and islands. ஒரு காற்றானது வேகம் கொண்டு நிலங்களை கடக்கும் போதும், ஆறுகள் பெருக்கெடுத்து அவைகள் கரைகளை மீறும் போதும், அலைகள் முழக்கமாகி நிலங்களை பட்சிக்கும் போதும், அது அநேகம் தேசங்களின் மேல் ஒருமிக்க உண்டாகும். அழிவானது பெருகும்போது அது காற்று விட்டதை தண்ணீர் மேற்கொள்ளும், தண்ணீர் விட்டதை நெருப்பு மேற்கொள்ளும், நெருப்பு விட்டதை அலைகள் மேற்கொள்ளும். கொள்ளை நோய்கள் மனிதர்கள் மேல் பலங்கொள்ளும். அது பூமி எங்கும் அநேக தேசங்களின் மேல் ஒருமிக்க அது பரவும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். Destructions will simultaneously appear in many nations when the wind
increases its speed and passes over the fields, while rivers swell and breach the shores, and the waves rage and devour the land. When calamities multiply, water shall overpower what the wind has left behind, and what the water has left behind will be taken over by fire. Waves shall prevail upon those things which the fire has left behind. Pestilence will strengthen over mankind. It shall occur at the same time in many nations of the world. அவை ஒருமித்து எழும்புகிறதுனால் ஒருவரை ஒருவர் தாங்க முடியாமலும் ஒருவருடைய குறையை மற்றவர்கள் தீர்க்க முடியாமலும் போகும். அவனவனுடைய கையின் பிரயாசமே அவனவனுக்கு பற்றாக்குறையாக இருக்கும். மரணத்தின் ஓலமும் அலறலின் சப்தமும் அநேக தேசங்களில் எழும்பும். Since they rage all at once, men will not be able to help one another, and they will not be able to resolve each other's needs. The effort of each one's hand will be inadequate for themselves. Wailings of death and shouts of scream will arise in many countries. முந்தி எழும்பும் தீமைகள் சத்ருவானவன் தனக்கு சாதகமானதை செய்ய அவனால் ஆயத்தமாக்கப்பட்ட மனிதர்களால் உண்டாகும். அது பலத்து மனிதர்களை பலவீனப்படுத்தும். அதற்கு பின்பு பிந்தைய தீமையானது எழும்பும். அது என் கோபாக்கினையின் பாத்திரத்தை தேசங்கள் மேல் கவிழ்ப்பதினால் உண்டாகும். The evil which arise first will be created by the enemy through his men, such that it will be of help to facilitate him. It shall become strong and weaken the people. After this, the next evil shall appear. It shall appear because I pour out the vial of my wrath over the nations. ஆனால் முந்தியதும் பிந்தியதும் என் ஜனங்களால் மாத்திரமே மட்டுப்படவும் கட்டுப்படவும் செய்யும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் முந்தி எழும்பி தங்கள் கிரியைகளை செய்தால் அந்த தீமையின் நாட்களானது குறைக்கப்படும். அன்றியும் அவர்கள் தாங்களும் பயந்து கைமுடக்கி படுத்திருந்தால் தீமையானது பலங்கொள்ளும். The former and the latter both can be tamed and controlled by my people only. Those days of evil deeds will be shortened if the elected ones were to rise up first and accomplish their tasks. However, if these men themselves become terrified and remain inactive, then evil will become strong. முந்தி எழும்பும் தீமைகள் பூமி அனைத்தின் மேலும் பற்றி பரவி மனிதர்களை பட்சித்து போடுவதையும் அவர்களை பயப்படுத்தி அவர்களை முடக்கி போடுகிறதையும் நீங்கள் காணும்போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் உணர்வடைவார்களாக. May you get to see the evil deeds that arise first and spread all over the world and consume, terrify and subvert mankind. My people who bear my name may realize this. அவர்கள் அவை துவங்கும் காலத்திலேயே எழும்பி அவைகளை அடக்கி போடத்தக்கதாக கிரியை செய்வார்களானால் பிந்தியது எழும்பும் சமயமானது நாட்கள் தள்ளி போகும். தீர்ப்பானது தேசங்கள் மேல் இறங்கும். அப்படி தீர்ப்பானது தேசங்கள் மேல் இறங்கும் போது அது பூமியின் குடிகள் யாவர் மேலும் பாதிப்பை கொடாமல் யார் தண்டனைக்குரியவனோ தண்டனைக்குரியவனை மாத்திரம் அது தண்டிக்கும். இல்லாத பட்சத்தில் சங்காரக்காரனின் பட்டயம் யாவர் மேலும் பலங்கொள்ளும். In case if they were to rise up when the evil deeds begin and work such that the evil may be tamed, then the latter day shall be delayed. When judgment shall descend upon the nations, instead of affecting everyone, it shall punish only those who deserve the punishment, lest the sword of the destroyer will prevail against such men. ஆண்டவராகிய கர்த்தர் இந்த இடத்துல என்ன சொல்லுகிறார் என்பதை நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்லிட்டு அடுத்த வார்த்தைக்குள்ள போறேன். I want to summarize what the Lord is trying to tell you in this aspect. இனி வருகிற நாட்களிலே உலகத்தில் வரும் தீமைகள் முதலாவது மனிதர்கள் மூலமாக வரும். In the coming days, the danger that is awaiting humanity will come through men in the first place. சாத்தானானவன் அவனுக்கு சாதகமான சில காரியங்களை செய்வதற்காக Satan has, people to do things in his favor. உலகத்தில் இருக்கிற மனிதர்களை பயன்படுத்தி இப்படிப்பட்ட தீமைகளை உலகத்திலே கட்டவிழ்த்து விடுவான். He will unleash such evil on the world using people of this world.
அதற்கு அடுத்து வரக்கூடிய தீமை தேவனுடைய கோபாக்கினையை பூமியிலே கவிழ்த்துகிறதுனால வரும். The second type of evil that will come upon the world will happen because the Lord opens the vial of judgment upon the humanity. மனிதர்களால் உண்டாகிற முந்திய தீமையாயிருந்தாலும், whether it is the former evil which comes through men, அது தேவனுடைய கோபத்தினால் உண்டாகிற பிந்திய தீமையாயிருந்தாலும், or else the latter evil which comes because of the judgment of the Lord, தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய முழங்காலை முடக்கி ஜெபித்தால் அது மட்டுப்படும் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். The Lord has given a promise that if the children of God kneel down and pray, then these effects will be minimized. இப்படிப்பட்ட தீமைகள் முந்தி எழும்பி உலகத்துல பெரிய பாதிப்பை உண்டாக்க காணும்போது, when you see such evils are spreading across the world and damaging the world, கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் உடனடியா உணர்வடைந்து ஜெபிக்கணும். The children of God who bear the name of the Lord immediately should realize and start praying. அவர்களும் சோம்பலாய் கைமுடக்கி படுத்திருந்தா, even if they are also become lazy and squeeze themselves, அல்லது மற்றவர்கள் பயப்படுவதை போல இவர்களும் பயந்து கொண்டு வீட்டிலே முடங்கி கொண்டிருந்தா, or if they also stay indoors like anybody else, they are also afraid, இந்த தீமை உலகம் முழுவதிலும் பற்றி பரவும். this evil will spread all over the world. இரண்டாவது தீமை வரும்போது, when the second evil comes, அப்பொழுதும் தேவனுடைய பிள்ளைகள் ஜெபித்தா, even at that time if the children of God pray, அந்த தீமையின் நாட்களை தேவன் வெகுவாக குறைத்து போடுவார். the Lord will minimize in the days of evil very much. அது மாத்திரல்ல, not only that, அது யாருக்கு அந்த தண்டனை போய் சேரணுமோ அவர்களுக்கு மேல மாத்திரம் அந்த தண்டனை வரும். and the people who are supposed to be receiving the judgment of God, only they will receive the judgment. ஆனால் அதற்காக நாம் கர்த்தருடைய பாதத்திலே ஜெபிக்காம இருந்தா, but if we fail to pray on that aspect, அந்த தண்டனை எல்லார் மேலேயும் வரும். that judgment will be falling upon everyone. ஏனென்றால் நம்மை சுற்றி நடக்கிற தீமையான காரியங்களை பார்த்து ஜெபிக்காம இருந்தா அதுவே பாவம். because knowing what is happening around the world, around all of us, if we fail to pray, that itself is a sin. ஆகவேதான் அவர்கள் மேல் வருகிற தண்டனை தேவனுடைய ஜனத்தின் மேலே வரும். that is why the judgment that will fall upon the unrighteous people will fall upon children of God as well. இதைத்தான் கர்த்தர் இந்த இடத்திலே நமக்கு எச்சரித்து சொல்லி இருக்கிறார். this is what the Lord is warning and cautioning us in this place. உங்களுக்கு நான் அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன். I read you the next one. சர்ப்பமானது தேசங்களுக்கு விரோதமாக எழும்பி அவைகளுக்கு விரோதமாக தன் யுத்தத்தை துவங்கும். அதன் தேசம் அதற்கு துணை நிற்கும். அந்த தேசம் இரத்தாம்பர சிவப்பினால் தன்னை மூடி இருக்கிறது. அதற்கு துணை செய்ய வடதேசம் எழும்பும். The dragon shall rise up against nations and commence its war against them. Its nation will help to make war. நீங்க இந்த இடத்துல ஒரு காரியத்தை பார்க்கணும். You should see one thing in this place. சர்ப்பம் என்பது வேறு, அதனுடைய தேசம் என்பது வேறு. Dragon is different from the nation of dragon. இந்த சர்ப்பம் உலகத்திலே தீமைகளை கட்டவிழ்க்கும் போது, when the dragon unleashes evil on the world, அதற்கு சொந்தமான அந்த தேசம் அதற்கு துணை நிற்கும். and the nation that belongs to the dragon will support its activities. அந்த தேசம் எப்படி இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். and the Lord is telling us now, how does this nation look like? அது இரத்தாம்பர சிவப்பினால் தன்னை மூடி இருக்குமா? it will cover itself with a red color one. அது உலகத்திற்கு விரோதமாக, உலக தேசங்களுக்கு விரோதமாக தீமைகளை செய்ய துவங்கும் போது, when it starts to unleash evil against the nations of the world, இந்த தேசத்துக்கு துணை செய்வதற்கு வடதேசம் எழும்பும். the country of north will come and support this nation. அதற்கு அடுத்த வசனத்தை படிக்கிறேன். I read the next one. ஆயினும் இவர்களின் சம்பந்தம் வெளியரங்கமாக இராது. சர்ப்பம் ஜெயிக்கிறதுனாலும் அதன் பலத்தினால் பலவான்கள் பயங்கொள்ளுகிறதுனாலும் 3 தேசங்கள் சர்ப்பத்தோடு தங்களை இணைத்துக் கொள்ளும். அதை பின்பற்றி 7 அதன் பின்னர் 10 தேசமும் அதற்கு உதவி செய்யும். Yet their alliance will not be publicly known, because the dragon overpowers, and by its might even the strong ones are terrified. 3 nations will gather together with the dragon, and later 7 other nations will follow, and thereafter 10 nations will join the league. சர்ப்பம் அவை ஒவ்வொன்றுக்கும் தன் பலத்தையும் தன் தந்திரத்தின் பலனையும் பகிர்ந்து கொடுக்கும். அவர்கள் ஒன்று சேர்ந்து சர்ப்பத்துக்கு ஒரு சாம்ராஜ்யத்தை அமைப்போம் என்று சொல்லி
உலக தேசங்களை மேற்கொள்ள புறப்படுவார்கள். Dragon shall distribute its strength and conspiracy to each one of them with a view to establish an empire for the dragon. The allies will rise up against the nations of the world and try to overpower them. சர்ப்பத்தின் சிங்காசனமும் அதனுடைய பதிவிடமும் பூமியின் உயரத்தில் இருக்கிறது. அதன் அதிகாரமும் ஆளுகையும் அதனுடைய தேசத்தில் இருக்கிறது. The throne and the hideout of the dragon is situated on the top of the world. The power and authority are in its nation. சர்ப்பமானது எழும்பி அத்தேசங்களை ஜெயிக்கும்படி தன் தேசத்தின் மனிதர்களை எழுப்பும். அதன் தந்திரத்தினால் அவர்கள் திட்டம் செய்து பட்டயத்தினாலும் ஆயுதத்தினாலும் யுத்தம் கலக்காமல் அநேகம் தேசங்களை பலட்சியமாக்குவார்கள். அநேகம் தேசங்கள் இதனாலே தள்ளாடும். அதனுடைய வாழ்வாதாரம் பலவீனமாகும். நிற்கவும் தன் பட்டயத்தை பிடிக்கவும் அவைகள் பலனற்று போகும். The dragon shall rise up men from its nations so as to overpower the nations of the world. Through its wiles they will devise plots, and without fighting with swords and weapons they will paralyze many nations. Several countries will stumble. The livelihoods will become weak. They will lose strength even to stand or hold the sword. சர்ப்பத்தின் நாசியில் விஷம் இருக்கிறது. அது தன் சுவாசத்தை தேசங்களின் மேல் செலுத்தும். அப்போது தேசங்களில் மரண ஓலம் எழும்பும். அதன் புகையினாலும் அதன் சுவாசத்தின் விஷத்தினாலும் அநேகர் மரிப்பார்கள். அநேக பிரேதங்களும் வீதிகளில் விழும். அதை தொடவும் அடக்கம் செய்யவும் பயந்திருப்பார்கள். There is venom in the tongue of the dragon. It will blow the breath of its nostrils upon the nations. At that time wailings of death will arise in the nations of the world. Because of its smoke and the venom of its breath, numerous people will perish. Corpses will be strewn in the streets. People will be afraid to touch or bury them. முந்தி அது பலத்த தேசங்களை தீவிரமாக குறிவைக்கும். பலமான தேசம் எதுவோ பெரிய தேசம் எதுவோ அவைகளைத்தான் முதல்ல அந்த சர்ப்பமானது குறிவைக்கும். அதனுடைய ஜனங்கள் பயந்திருக்கையில், தேசத்தை ஆளுகிறவர்கள் தள்ளாடுகையில் சர்ப்பமானது தீவிரமாய் அதனுடைய பொருளாதாரத்தை நக்கி போடும். அநேகம் தேசங்களில் ஜனங்களின் வாழ்வாதாரம் ஒரு கேள்விக்குறியாகும். அந்நாட்களில் அநேகம் தேசங்களில் ஆளுகிறவர்களுக்கு எதிராகவும் அரசாங்கத்துக்கு எதிராகவும் அநேக கலவரங்கள் வெடிக்கும். அதனால் இன்னும் தீவிரமாக தேசங்கள் பலவீனமாகும். ஜனங்கள் கூக்குரலிட்டும் கேட்கப்படாமல் போவார்கள். In the beginning it will primarily target the mighty nations. When the people are terrified and the rulers of the nations stumble, the dragon will lick their economy. Their subsistence of countless people in many nations will become a question mark. In those days, riots and revolts will explode against the rulers and the government. As such, nations will become weak very soon. Though the people may cry, yet they will not be heard. சர்ப்பத்தினால் உண்டாகும் தீமைகளில் ஒன்று புறப்பட்டு ஜனங்களை கொள்ளையாடி ஓய்ந்திருக்கையில் மற்றது புறப்படும். அவைகள் ஒன்று மாற்றி ஒன்று, அங்கே அலைகள் ஒன்று மாற்றி ஒன்று கரையை மோதுவதைப் போல இந்த தீமைகளானது ஒன்று மாற்றி ஒன்று தேசங்களை தாக்கும். When the evil that was set out by the dragon to plunder the people rears, another evil shall start. Like the waves of the sea that strike the shores one after another, likewise the evil shall strike the nations. சர்ப்பத்தின் யுத்தம் பட்டயத்தினாலும் ஆயுதத்தினாலும் உண்டாகாமல் தந்திரத்தினால் உண்டாகியிருக்கும். விஞ்ஞானத்தை கொண்டும் வேசித்தனத்தை கொண்டும் களியாட்டை கொண்டும் கிருமிகளை கொண்டும் பொருளாதாரத்தை கொண்டும் வர்த்தகங்களை கொண்டும் அது தன் யுத்தத்தை தொடரும். The war of the dragon shall not be through swords and weapons, but it will be through conspiracies. It shall begin its war through signs, harlotry, revelry, virus, economy, and merchandise. அது முந்தி பலத்த தேசங்களை குறிவைத்து தன் யுத்தத்தை துவக்கும். அமெரிக்காவின் மீதும்
பிரிட்டன் மீதும் அதை சுற்றியுள்ள அநேக தேசங்கள் மேலும் அதன் குறி வெகு தீவிரமாக வைக்கப்படும். அவை பலவீனமடைந்து தன் நிலையிலிருந்து இறங்கும் வரைக்கும் தன் விஷத்தை அவைகள் மேல் கக்கிக்கொண்டே இருக்கும். First, it will target the mighty nations and begin its war. Its target will be aimed toward America, Britain, and surrounding nations. It will keep on spewing out its venom till these nations become weak and eventually collapse from their positions. முக்கிய தேசங்களின் வர்த்தகர்கள் சர்ப்பத்துக்கு துணை நிற்பார்கள். அவர்கள் தங்கள் தேசத்துக்கே துரோகம் செய்யும்படி சர்ப்பத்தினால் கற்பிக்கப்பட்டிருப்பார்கள். பலத்ததும் செழித்ததுமான பல தேசங்களின் வர்த்தகங்கள் சர்ப்பத்துக்கு துணை செய்வார்கள். அந்த தேசங்களின் ஆளுமையையும் அதிகாரத்தையும் சர்ப்பம் இவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும். The merchants of important nations will ally with the dragon. They would have been taught by the dragon to betray their own nations. Merchants of several strong and prosperous nations will collude with the dragon. The dragon will apportion and hand over the power and authority of such nations to them. ஆளுகிறவர்கள் மேல் இவர்கள் ஆளுவார்கள், அதிகாரம் செய்கிறவர்கள் மேல் இவர்கள் அதிகாரம் செய்வார்கள். இந்த பூமியின் வர்த்தகர்கள் ஏகமாக கூடிக்கொண்டு தங்கள் தேசங்களை மறைவிலிருந்து ஆளுவார்கள். இது அநேகம் தேசங்களின் மேல் சம்பவிக்கும். These merchants will rule over the rulers. These will exercise authority over the authorities. The merchants of the world will gather together and will rule the nation privately. This will take place in many countries. ஆகவே தீமைகளினால் பூமியானது தத்தளிக்கும். பூமியின் குடிகள் ஏகமாக கலங்கி தங்கள் வஸ்திரம் முதலாக இழக்க கொடுப்பார்கள். அவர்கள் பிள்ளைகள் தரித்திரத்தின் அப்பத்தை புசிப்பார்கள். On account of the evil, the world will suffer. The inhabitants of the world will be affrighted and willing to part even their garments. Their children will eat the bread of poverty. அந்த தேசங்களின் வாழ்வாதாரம் வற்றிப்போம். அநேக இடங்களில் வேலை இழப்புகள் உண்டாகும். பல தொழில்கள் முடங்கி போகும். சிறு நிறுவனங்களும் கையகப்படுத்தப்படும். சிறு வியாபாரிகள் தங்கள் வியாபாரங்களை துறப்பார்கள். அவர்கள் பெரிய வர்த்தகர்களால் ஆளப்படுவார்கள். அவர்கள் அளந்து தரும் அப்பத்தினால் அவர்கள் வயிறு நிறையாது. அந்நிய தேசங்களிலிருந்து பிழைப்புக்காக குடியேறியவர்கள் வெறும் கையோடு தங்கள் தேசங்களுக்கு திரும்புவார்கள். The source of livelihoods of the nation will be drained out. Loss of jobs will occur in many regions. Trade and commercial activity will be shut. Some small-scale industries will be taken over. Petty traders will give up their businesses. They will be ruled over by the mighty businessmen. Their bellies will not be filled with the bread which the businessmen measure and disperse. Those who migrated to foreign countries for livelihoods will return back to their homes with empty hands. இது நிமித்தம் தேசங்களின் மேல் தடுமாற்றமும் தேசத்தின் குடிகள் மேல் வறுமையும் உண்டானாலும் தேசத்தின் வர்த்தகர்கள் மாத்திரம் பெருகிக் கொண்டே இருப்பார்கள். தங்கள் ஆஸ்தியினாலும் அதிகாரத்திலும் அவர்கள் எல்லைகள் விஸ்தாரமாகும். அப்படி பெருக காண்கிற தேசம், அப்படி பெருக காண்கிற வர்த்தகர்கள் சர்ப்பத்தின் சார்பில் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவர்களை குறிவைத்து தீவிரமாக ஜெபியுங்கள். அப்போது நான் அதை கேட்பேன். Though distress fall upon the nations and poverty on the inhabitants, yet the businessmen will keep on growing. There will be abundant increase in their wealth and authority. Their borders will enlarge. Know that such merchants whose wealth flourishes are in favor of dragon. Pray fervently, targeting such merchants. I shall hear that prayer. இதோ தேசங்கள் பலவீனப்பட்டிருக்கையில் சர்ப்பம் தன் தேசத்தாரை கொண்டு நிலங்களையும் ஆஸ்திகளையும் அந்தந்த தேசங்களில் வாங்கச் செய்து அது தன் எல்லையை விஸ்தாரமாக்கிக் கொள்ளும். When the nations are weakened, the dragon through the men of its nation make them to buy lands and wealth in each of the countries and enlarge its territories. வர்த்தகர்கள் பலமடைந்து சர்ப்பத்தால் அவர்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு மகாவேசியோடு இணைக்கப்படுவார்கள்.
அவர்கள் அவளோட விபச்சாரம் செய்து அவளுடைய மதுவினால் வெறி கொண்டிருப்பார்கள். அவள் தன்னுடைய நாயகர்களை கொண்டு தேசங்களை ஆளுவாள். அவள் அதிகாரம் பூமி எங்கிலும் செல்லுபடியாகும். அவள் தன் நாயகர்களான வர்த்தகர்களை கொண்டு பூமியின் ஜனங்களின் இரத்தத்தை சிந்த வைப்பாள். The merchants will become powerful and they will be united by the dragon and will be joined with the great harlot. They will commit adultery with her and will get frenzied by her wine. Through her heroes, the harlot will rule the nations. Her authority will spread all over the world. She will cause the blood of the inhabitants of the world to be shed through her heroes who are the merchants. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனத்தின் மேல் அவர்களை அவள் கட்டவிழ்த்து விட்டு அவர்களை வேட்டையாடும்படி செய்வாள். அவளை ஆராதிக்கவும் வணங்கவும் அவர்களை நிர்பந்திப்பாள். யேசபேலுக்கு இணங்காதவர்களின் இரத்தத்தினால் அவள் வெறி கொள்ளுவாள். She will let loose those merchants on people who bear my name and hunt them down. They will compel them to worship and serve her. She will get berserk through the blood of such men who do not submit to her. இந்த பூமியின் வர்த்தகர்களுக்கென்று தனி சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்தி அவர்கள் மேல் தன் சிங்காசனத்தை உயர்த்துவாள். வர்த்தகர்களின் அதிகாரம் எல்லா நாடுகளிலும் செல்லுபடியாகும். She will establish her throne and form an exclusive empire for the merchants of the world, and she will exact herself the authority of the merchants shall hold good in all the nations. இப்போது அவளை ஆராதித்துக் கொண்டிருக்கிற எல்லா தேசங்களிலும் இருந்து அதன் வர்த்தகர்களை எழும்ப பண்ணுவாள். அவள் பூர்வத்தில் வானராகினி என்றும் மகாவேசி என்றும் அழைக்கப்பட்ட இவளை ஆராதிக்கிற தேசங்களில் இருக்கிறவர்களுக்கு பயங்கரமும் ஆபத்தும் இருக்கிறது. அவள் தன் தேசத்தாரின் சுவாசத்தை திணற பண்ணுவாள். அதன் வர்த்தகர்களையோ பெருக பண்ணுவாள். அவர்கள் அவளுடைய மதுவினால் வெறி கொள்ளுவார்கள். Currently she will rise up the merchants from all such nations that worship her. There is great terror and danger in the nations where she is worshipped and who was called as the Queen of Heaven and the great harlot in the ancient days. She will suffocate the breath of the inhabitants of her nation, whereas she will nurture and nourish her merchants. They will get frenzied by her wine. என் ஜனங்களை திரளாக கொன்றொழித்து அவர்கள் மேல் பகை பாராட்டின தேசம் மறுபடியும் தன் ஸ்தானத்தில் எழும்பும். அவள் அதை மறுபடியும் பலமுள்ளதாக மாற்றுவாள். மறுபடியும் சொல்றேன், என் ஜனங்களை திரளாக கொன்று ஒழித்து அவர்கள் மேல் பகை பாராட்டின தேசம் மறுபடியும் தன் ஸ்தானத்திலே எழும்பும். அவள் அதை மறுபடியும் பலமுள்ளதாக மாற்றுவாள். அவர்கள் அதிகாரம் ஐரோப்பிய தேசங்களில் உயர்ந்திருக்கும். அதன் வர்த்தகர்கள் கொடுமையை விலை பேசுவார்கள். சர்ப்பமானது தன் ஆயுத சாலையை அங்கே நியமிக்கும். அதனால் பல தேசங்களில் பல கொடிய தீமைகள் உண்டாகும். The nation which killed my people in large numbers and exhibited hatred on them will be made to rise up again from its position. She will once again strengthen it. Their power will be great in the European countries. Their merchants will bargain cruelty. There the dragon shall erect her armory. On account of this, great harm shall arise in many countries. இந்த பூமி எங்கும் ஒருமிக்க எழும்பும் தீமைகள் பெருக காணுகிற காலத்திலே என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் விழித்துக் கொள்வார்களாக. அவர்கள் இன்னும் தங்கள் நிர்விசாரத்தில் நிலை கொண்டு வெளியே தீமை இருக்கிறது என்று சொல்லி தங்கள் கைகளை முடக்கி படுத்திருப்பார்களே, ஆனால் அவர்கள் ஒன்றையும் கொடுத்து தீரும் மட்டும் தப்புவதில்லை. When you witness to see the multiplication of the evil days which shall arise all over the world, let my people who bear my name wake up. In case if they continue to remain in their negligence and lie down inside their chambers, saying danger lurks outside, then they will not escape, no matter even if they give everything. நிர்விசாரத்தினால் தீமைகள் எல்லை மீறி போகையில் என் ஜனங்கள் தங்கள் அப்பத்தை மறைவிடங்களிலும் அவர்கள் கழிவிடங்களிலும் புசிப்பார்கள். தங்கள் சந்ததி
சர்ப்பத்தின் தந்திரத்தினால் கருகிப் போவதையும் அவர்கள் உடல் அழுகிப் போவதையும் காண்பார்கள். When evil deeds greatly multiply because of negligence, my people will eat their bread in the cloakrooms and hideouts. They will see their descendants getting charred by the conspiracies of the dragon and their bodies getting rotten. இக்காலங்களில் தேசத்துக்காக உத்தரவாதம் செய்கிறவர்களும் திறப்பிலே நிற்கிறவர்களும் திரளாக எழும்பி ஜெபிப்பதினால் மாத்திரமே தப்ப முடியும். அவர்கள் தங்கள் கண்ணீரினால் என் துருத்தியை நிரப்பி தங்கள் தேசம் காக்கப்பட உத்தரவாதம் செய்து ஜெபித்தால் நலமாக இருக்கும். அப்போது தன்னலமற்ற ஜெபங்களை நான் கவனித்து தேசத்தின் தீமைகளை மட்டுப்படுத்துவேன். பலவீனமான தீமைகள் தானாகவே விலகி போகும். சர்ப்பத்தின் தந்திரங்கள் வாய்க்காதே போம். நான் அவைகளை கட்டி போடுவேன் என்றார். During these days, those who put on the responsibility for the nation and those who stand in the hedge may rise in large multitude and pray, for it is only then that they will be able to escape. It will be good if they fill my bottle with tears and take the responsibility for the protection of the nation and pray. Then I will take note of the selfless prayers and I will mitigate the evil of the nation. Fragile and weak, the evil deeds will depart on its own. The plots of the dragon will not prosper. And he said, I will bind them. ஆண்டவர் சொல்லியிருக்கும் இந்த காரியங்களை கவனித்து பார்க்கும்போது, When we pay attention to what the Lord has spoken, இப்போது ஆரம்பித்திருக்கும் இந்த கொள்ளை நோய் என்பது ஒரு ஆரம்பம் மாத்திரம்தான். the pandemic we see is just a beginning. நாம் இந்த விஷயத்திலே நிர்விசாரமாக இருந்தா, If we are indifferent on this matter, அடுத்தடுத்த தீமைகள் உலக தேசங்களிலே அரங்கேறுகிறதை காண வேண்டியிருக்கும். we may have to see one by one another dangers, list of dangers taking place in many countries. இது ஏதோ ஒரு தேசத்தில் உண்டாகிற காரியம் அல்ல. It is not a thing going to happen in one country. உலகத்தில் பல தேசங்கள்ல உண்டாகும். It is going to happen in many countries of the world. அது வெகு தீவிரமாக பலமுள்ள தேசங்கள் மேலதான் பாதிப்பு உண்டாகும். It will be intensely spreading on stronger nations of today. பூமியினுடைய வர்த்தகர்களுடைய கைகளிலே உலக அரசியலும் அதிகாரங்களும் போக போகுது. The world politics and the governing will be going into the hands of the world traders. அவர்கள் அதிக பலம் பெறும்போது, when they acquire more strength, அநேக சிறு வியாபாரிகளும் தொழில் கேந்திரங்களும் வேலை செய்யறவங்களும் வேலை இழப்புகளை சந்திக்க வேண்டி வரும். Many small time business people and skilled technicians, they may have to lose their jobs and business. அதிலே வர்த்தகர்கள் என்கிற வார்த்தைக்கும் வியாபாரிகள் என்கிற வார்த்தைக்கும் வித்தியாசத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். You should understand the difference between merchandise or merchants and traders. சின்ன வியாபாரம் செய்கிறவர்கள் பேர் வியாபாரிகள். Small time business people are called traders. பல்லாயிரம் கோடிகளை முடக்கி பெரிய அளவிலே அங்கே வியாபாரம் செய்கிறவர்கள் பேர் வர்த்தகர்கள். And those who are in the business with thousands of crores of rupees are called as merchants. அதிகாரங்கள் எல்லாம் அவர்களுடைய கைகளுக்குள்ளே போகிறது. And all the powers will go into their hands. அவர்களை நாம் எப்படி அடையாளம் கண்டு கொள்வது என்றால், how can we identify those people? உலகமெல்லாம் முடங்கி போயிருக்கிற நேரத்துல, when the whole world is crippled, எந்த இடத்துல வேலையெல்லாம் நடக்காத ஒரு நேரத்துல, in this time when there is no work is going to be happening, அவர்கள் மாத்திரம் பலத்தின் மேல் பலம் அடைந்து கொண்டே வருவார்கள். only those people will be acquiring more strength after strength. இந்த காரியங்கள் இப்போ துவக்கத்தில் இருக்கிறது. These things are at the beginning stage. இப்பொழுதே நாம் கர்த்தருடைய பாதத்திலே ஜெபிக்க ஆரம்பித்தா, if we start praying at the feet of the Lord from now, கர்த்தர் சர்ப்பத்தின் தந்திரங்களை முற்றுமாக அழித்து போடுவதாக வாக்கு பண்ணி இருக்கிறார். The Lord has promised that he will destroy the strategies of the dragon totally. ஆகவே நாம் இப்பொழுதே அனுக்கிரக காலம், இன்றைக்கே இரட்சணிய நாள். So today is the day of salvation. So அங்கே நாம் சோம்பலாக இருந்து விட்டால், if we remain indifferent, நாம் இனி வருகிற ஆபத்துகளுக்கு தப்பித்துக் கொள்வதற்கு வழி இல்லாம போய்விடும். we may lose all the opportunity for escaping from the dangers. நாம் இன்றிலிருந்தே கர்த்தருடைய பாதத்தில் நம்முடைய கண்ணீரை காணிக்கையாக்குவோம். So we shed our tears as an offering to the Lord at the feet of the Lord. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு பதிலளிப்பார். ஆமென். At that time the Lord will definitely listen to our prayers and answer our prayers. Amen.